சிவகங்கையின் சரித்திர தேர்ச்சிக்குள் சிவகங்கை சீமை உருவான வரலாறு. ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதியின் மகள் அகிலாண்டேஸ்வரி நாச்சியாரை நாடுகோட்டை பாளையக்காரரான பெரிய உடையன தேவரின் மகன் சசிவர்ண தேவருக்கு திருமணம் செய்ததின் மூலம் திருவள்ளுவர் ஆண்டு 1761 தை மாதம் 13ஆம் நாள் ஆங்கில தேதி 27/1/1730 தோன்றியது நம் சிவகங்கை சீமை. சிவகங்கையின் முதல் மன்னனானார் சசிவர்ண தேவர். இவரது காலம் 1730 முதல் 1750 வரை. சசிவர்ண தேவரின் முதல் மனைவி அகிலாண்டேஸ்வரி நாச்சியார் மூலம் பட்டாபி ராமசாமி என்கின்ற மகனும் ஸ்வர்ணகுலை தேவர் என்கின்ற மகனுமான 2 ஆண் மக்கள் பிறந்தனர். அவர்கள் சசிவர்ண தேவருக்கு முன்னரே காலமாகிவிட்டார்கள். சசிவர்ண தேவரின் 2வது மனைவி பூதக்கால் நாச்சியார். இவர்களுக்கு பிறந்தவர்தான் முத்துவடுகநாத தேவர். 1750 சிவகங்கை சீமையின் 2வது மன்னனானார் முத்துவடுகநாதர். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கும் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி மற்றும் சிவகங்கை அருகில் உள்ள சக்கந்தி என்னும் ஊரை சேர்ந்த முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் பிறந்த மகள் வேலு நாச்சியாருக்கும் 1746 திருமணம் நடைபெற்றது. முத்துவடுகநாத தேவருக்கும் வேலு நாச்சியாருக்கும் பிறந்த மகள் வெள்ளச்சி நாச்சியார் அருப்புக்கோட்டை நரிக்குடி பகுதியில் உள்ள அழகாபுரி முக்குளம் என்னும் ஊரில் மொக்க பழனியப்பன் சேர்வை என்பவருக்கும் ஆனந்தாயி என்ற பொன்னாத்தாளுக்கும் 1748 வெள்ளை மருது என்கின்ற பெரிய மருதுவும் 1753 சின்ன மருதுவும் பிறந்தார்கள். 1772 ஜூன் 25 அன்று காளையார் கோவிலில் நடைபெற்ற சதியில் முத்துவடுகநாத தேவர் படுகொலை செய்யப்பட்டார். 1772 முதல் 1780 வரை ஐரோப்பியர்களின் துணையுடன் சிவகங்கையில் ஆற்காடு நவாபின் ஆட்சி நடைபெற்றது. போரில் முத்துவடுகநாதர் படுகொலை செய்யப்பட்டவுடன் தலைமறைவான வேலு நாச்சியார் பிரதானி தாண்டவராய பிள்ளையின் ஆலோசனைப்படி மருது சகோதரர்களுடன் திண்டுக்கல் கோபால் நாயக்கரின் துணையுடன் மைசூர் மன்னர் ஹைதர் அலியின் உதவியை கோரினார்கள். அதன் அடிப்படையில் ஹைதர் அலியின் படை உதவியுடன் பலவிதமான போர் புரிந்து 1780 சிவகங்கையை மீட்டார் வேலு நாச்சியார். சிவகங்கை சீமையின் முதல் பெண் அரசியானார் ராணி வேலு நாச்சியார். இந்த வெற்றிக்கு உதவியாக இருந்த பெரிய மருதுவை தளபதியாகவும் சின்ன மருதுவை முதலமைச்சராகவும் நியமித்தார். வேலு நாச்சியாரின் ஆட்சி காலம் 1780 முதல் 1790 வரை. வேலு நாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நாச்சியார் 1790 முதல் 1791 வரை ஓராண்டு காலம் ஆட்சி நடத்தினார். 1791 முதல் வெள்ளச்சி நாச்சியாரின் கணவரான வேலு நாச்சியாரின் மருமகன் சக்கந்தி வேங்கை பெரிய உடையன தேவரின் ஆட்சி நடைபெற்றது. 1796 வீரமங்கை வேலு நாச்சியார் இயற்கை எய்தினார். தளபதி பெரிய மருது மற்றும் சின்ன மருதுவின் துணையுடன் சக்கந்தி வேங்கை பெரிய உடையன தேவர் நம் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்து வந்தார். தீபகற்ப கூட்டமைப்பும் கர்னல் அக்னியுவின் அறிவிப்பும். பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்து கொண்டிருந்த நவாபின் இயலாமையை பயன்படுத்தி கொண்ட ஐரோப்பியர்கள் நவாபிற்கு உதவி செய்வது போல் நடித்து அவர்களின் கடன் சுமையை அதிகரித்தனர். பாளையக்காரர்களிடம் இருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை தந்திரமாக இதன் மூலம் பெற்றனர். இந்த காலகட்டத்தில் ஐரோப்பியர்களின் ஆதிக்கம் தலைவிரித்து ஆடியது. மே 4, 1799 ஆண்டு மைசூர் மன்னர் ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் ஐரோப்பியர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி 1799 பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரான வீரபாண்டிய கட்டபொம்மனும் கப்பம் கட்ட மறுத்ததால் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டு வீரமரணம் எய்தினார். நவாபிடம் இருந்து வரி வசூல் செய்வதுடன் ஆட்சி அதிகாரங்களும் ஐரோப்பியர்கள் வசமாவதை உணர்ந்து அனைத்து பாளையங்களையும் ஒன்றிணைக்கும் வகையில்
1800ஆம் ஆண்டு ஏப்ரல் 29 விருப்பாட்சியில் கோபால் நாயக்கர் தலைமையில் தீபகற்ப கூட்டமைப்பு உருவானது. அத்தீபகற்ப கூட்டமைப்பின் தென்பகுதி பொறுப்பாளராக சின்னமருது தேர்ந்தெடுக்கப்பட்டார். தீபகற்ப கூட்டமைப்பின் நோக்கத்தையும் செயல்பாடுகளையும் தெரிந்து கொண்ட கர்னல் அக்னியு மருது பாண்டியருடைய நன்மதிப்பை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் சிவகங்கை மக்களுக்கு 1801ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் நாள் ஓர் அறிவிப்பை வெளியிட்டார். அது என்னவென்றால், சிவகங்கை சேவைக்காரரான சின்னமருது கம்பெனியினுடைய ஆட்சிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்தும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறப்பட்ட அறிவுரைகளுக்கும் செவிசாய்க்காமல் பாஞ்சாலங்குறிச்சி போராளிகளுக்கு வீரர்களையும் படைக்கருவிகளையும் அளித்து உதவியதுடன் விருப்பாட்சி போராளிகளுக்கு பாதுகாப்பும் வழங்கியுள்ளார். கம்பெனியினுடைய கோட்டைகளை தாக்கியும் அவர்களுடைய வீரர்களையும் மக்களையும் கொன்றும் ஆட்சி பகுதிகளை ஆக்கிரமித்தும் போர் தொடுத்துள்ளார். பாஞ்சாலங்குறிச்சியிலும் விருப்பாட்சியிலும் தளியிலும் கம்பெனி அரசை எதிர்த்து போரிட்டவர்களுக்கு நேர்ந்த கதியை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதே போன்ற நிலைமையை கம்பெனியை எதிர்க்கின்ற அனைவரும் சந்திக்க நேரிடும் என்று சிவகங்கை மக்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது என்று அறிவித்தார் கர்னல் அக்னியு. கர்னல் அக்னியு 1801 ஜூன் 12 சிவகங்கை மக்களை எச்சரிக்கும் வகையில் வெளியிட்ட அறிவிப்பினை அறிந்து அதற்கு ஒரு மறுப்பினை 1801 ஜூன் 16 ஒரு பிரகடனமாக வெளியிடுகிறார் சின்னமருது. இதுவே தனி நாடாக உள்ள ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் என அனைத்து நாடுகளும் இணைந்திருந்த மிகப்பெரிய தீபகற்ப நாடான இந்தியாவின் முதல் சுதந்திர பிரகடனமாகும். ஜம்புத்தீவு பிரகடனம். இதை யார் பார்த்தாலும் கவனமுடன் படிக்கவும். ஜம்புத்தீவிலும் ஜம்பு தீபகற்ப தீவிலும் வாழுகிற சகல ஜாதியினருக்கும், நாடுகளுக்கும், பிராமணர்களுக்கும், சத்திரியர்களுக்கும், வைசியர்களுக்கும், சூத்திரர்களுக்கும், முசல்மான்களுக்கும் இந்த அறிவிப்பு தரப்படுகிறது. மேன்மை தங்கிய நவாப் முகமது அலி முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விதவை போலாகிவிட்டார். ஐரோப்பியர்கள் அவர்களது நம்பிக்கைகளுக்கு மாறாக அவற்றை புறக்கணித்து இந்த நாட்டை ஏமாற்றி தமதாக்கி கொண்டதுடன் மக்களை நாய்களாக கருதி அதிகாரம் செலுத்துகின்றனர். உங்களிடையே ஒற்றுமை இல்லை, நட்பு இல்லை. ஐரோப்பியரின் போலி வேடத்தை அறியாமல் முன் யோசனையின்றி உங்கள் அரசை அவர்களின் காலடியில் வைத்திருக்கிறீர்கள். இந்த இழி பிறவிகளால் ஆளப்படும் இந்நாடுகளின் மக்கள் ஏழைகளானார்கள். அவர்களின் உணவு வெள்ளம்தான் என்றாயிற்று. அவர்கள் இவ்வாறு இன்னலுறுவது வெளிப்படையாக தெரிந்தாலும் அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவில்லாதவர்களாகியுள்ளனர். இப்படி 1000 ஆண்டுகள் வாழ்வதிலும் இதை போக்க சாவது எவ்வளவோ மேலானது என்பது உறுதி. அப்படி சாவை தழுவுகிறவனின் புகழ் சூரிய சந்திரர் உள்ளளவும் வாழும். மேன்மை தங்கிய நவாபிற்கு ஆற்காடு சுபாவும் மற்றும் விஜயராமநாத திருமலை நாயக்கருக்கு கர்நாடகமும் தஞ்சாவூரும் முதல் கட்டமாகவும் மற்ற சீமைகள் அடுத்த கட்டமாகவும் அந்தந்த நாட்டு வளமைகளையும் நெறிகளையும் மீறாமல் திரும்ப அளிக்கப்படும். இனி வருங்காலத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் பரம்பரை பாதியதை அடையலாம் என திட்டமிடப்பட்டுள்ளது. ஐரோப்பியர்கள் தம் பிழைப்புக்கு மட்டும் நவாபின் கீழ் பணிபுரிந்து இடையீடற்ற உண்மையான மகிழ்ச்சி கொள்ளலாம். ஐரோப்பியர் ஆதிக்கம் ஒளிந்து விடுமாதலால் இனி தலையீடற்ற நவாபின் ஆட்சியில் கண்ணீர் சிந்தாத இன்ப வாழ்வு வாழலாம். அந்த இழி பிறவிகளின் பெயர் கூட இல்லாதவாறு ஒழிக்க வேண்டி அங்கங்கு பாளையங்களிலும் ஊர்களிலும் உள்ள ஒவ்வொருவரும் உங்களுக்குள் ஒன்றுபட்டு ஆயுதமேந்தி புறப்படுமாறு வேண்டப்படுகிறது. அப்போதுதான் ஏழைகளும் இல்லாதோரும் விமோசனம் பெறுவார்கள். எச்சில் வாழ்க்கையை விரும்பும் நாய்களைப் போல ஈன பிறவிகளின் வார்த்தைகளுக்கு அடிபணிகிற எவரேனும் இருப்பின் அவர்கள் கருவறுக்கப்பட வேண்டும். இந்த இழி பிறவிகள் எவ்வளவு ஒன்றுபட்டும் தந்திர தன்மை கொண்டும் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். எனவே வயல்களிலோ அல்லது வேறு துறைகளிலோ, அரசின் பொது அலுவலகங்களிலோ, இராணுவத்திலோ எங்கு வேலை பார்ப்பவராயினும் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் மற்றும் முசல்மான்கள் ஆகியோரில் மீசையுள்ள எவரும் இந்த இழி பிறவிகளின் இராணுவ சேவையில் உள்ள சுமேதார்கள், ஹவில்தார்கள், நாய்க்குகள், சிப்பாய்கள் எவராயிருப்பினும் ஆயுதம் ஏந்த தெரிந்த எவரும் தங்களது துணிச்சலிடை காட்ட இதோ உங்களுக்கு முதல் வாய்ப்பு வந்துவிட்டது. அந்த வாய்ப்பு எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கீழே விவரிக்கப்படுகின்றது. எங்கெல்லாம் அந்த இழி பிறவிகளை பார்க்க நேர்கிறதோ அங்கேயே அவர்களை அழித்தழியுங்கள்.
வேருடன் களையப்படும் வரை அவ்வாறு செயல்படுங்கள். இந்த இழி பிறவிகளிடம் பணிபுரிவோர் எவரும் சொர்க்கத்தை அடைந்துவிடப் போவதில்லை என்பதை நான் அறிவேன். இதனை கருத்தூன்றுங்கள், நிதானமாய் யோசியுங்கள். இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவனின் மீசை என் மறைவிடத்து மயிருக்கு சமானம். அவன் உண்ணும் உணவு சத்தொழிந்து சுவையற்று போகட்டும். அவனது மனைவியும் குழந்தைகளும் இன்னொருத்தனுக்காகட்டும். அவை அவ்விழி பிறவிகளுக்கு பிறந்தவைகளாக கருதப்படட்டும். எனவே ஐரோப்பியரால் இன்னும் இரத்தம் கலப்படமாகாமல் இருக்கும் அனைவரும் ஒன்றுபட முனைவீர். இதை படிக்க நேர்கிற, இதன் சாராம்சத்தை கேட்க நேர்கிற எவரும் இதனை நண்பர்களுக்கு எழுதி எவ்வளவு பகிரங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு பகிரங்கப்படுத்தி எழுதி ஒட்ட செய்வீர். அதை பெறுகிற நண்பர்களும் அதே மாதிரி வெளியிட செய்து பிரச்சாரம் செய்திட செய்வீர். மேலே சொன்னபடி எழுதவும் எழுதியதை சுற்றுக்கு விடவும். மறுக்கிறவர்கள் கங்கை கரையில் காராம் பசுவை கொள்கிற பாவத்திற்கும் நரகத்திற்கு போகிற வேறு பாவங்களுக்கும் ஆளான குற்றங்களை செய்தவர்களாக கருதப்படுவார்கள். இதை அனுசரிக்காத முசல்மான்கள் பன்றியின் இரத்தத்தை குடித்தவர்களாக கருதப்படுவார்கள். இங்கனம் பேரரசர்களின் ஊழியன், ஐரோப்பிய இழிப்பிறவிகளை ஒருபோதும் மன்னிக்காத மருதுபாண்டியன். இப்பிரகடனத்தை ஸ்ரீரங்கம் கோவில் மதில் சுவரிலும் நவாபின் கோட்டையான திருச்சி மலைக்கோட்டையிலும் அனைத்து மக்கள் பார்வை படும்படி சின்ன மருது வெளியிட்டார். சின்ன மருது பாண்டியனின் ஜம்புத்தீவு பிரகடனம் இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் சமயங்களின் ஒருமைப்பாட்டையும் பிரகடனப்படுத்திய முதல் ஆவணமாகும். இந்த பிரகடனம் அந்நிய சக்தியின் அடக்குமுறை சர்வாதிகாரத்திற்கு எதிரான சிலிர்த்து எழுந்த ஓர் இனத்தின் எழுச்சி அறைகூவலாகும். 1801 மருது பாண்டியரின் ஜம்புத்தீவு பிரகடனம் எதிர்காலத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இந்திய மக்கள் ஒன்றிணைந்து புரட்சியில் ஈடுபடுவார்கள் என்ற ஓர் எச்சரிக்கையாக இருந்தது இந்த பிரகடனம்தான். இந்திய வரலாற்றில் அனைத்து பிரிவினரையும் இணைத்து வெளியிடப்பட்ட முதல் பிரகடனமாக இது கருதப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் நாவல் பழ மரங்கள் தீபகற்பம் முழுவதும் பரவி இருந்ததாம். நாவல் பழத்தை ஆங்கிலத்தில் ஜாமுன்ட்ரி என்பர். சமஸ்கிருதத்தில் நாவல் பழத்திற்கு ஜம்பு என்று சொல்வார்கள். அதனால் தென்னிந்திய தீபகற்பம் ஜம்பு தீபகற்பம் என்று அழைக்கப்பட்டது. எனவே மருது பாண்டியரின் பிரகடனம் ஜம்புத்தீவு பிரகடனம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. காளையார் கோவில் போர். சின்ன மருது வெளியிட்ட ஜம்புத்தீவு பிரகடனத்தை அறிந்த கவர்னர் எட்வர்ட் கிளைவ் கர்னல் அலெக்சாண்டர் அக்னியு தலைமையிலான படையினரை போராளிகளுக்கு எதிரான விரிவான போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என ஆணையிட்டார். அதன் அடிப்படையில் காளையார் கோவிலில் கடும் போர் தொடங்கியது. நம் மண்ணின் கட்டிடக்கலை சிறப்புக்கு சாட்சியாக இருப்பதுதான் காளையார் கோவில் ஆலயம். 18 அடி உயர சுற்றுச்சுவர்களால் சூழப்பட்டிருந்தது. முதலாவது தாக்குதலை போராளிகள் முறியடித்தனர். போரின் அடுத்தடுத்த போக்குகள் போராளிகளின் பாதுகாப்பு வலிமையையும் எதிர்த்தாக்குதல் வல்லமையையும் வெகுவாக பாதிப்படைய செய்தன. காளையார் கோவிலை தாக்குவதற்கான புதிய போர் திட்டங்களை வகுக்க வேடர் வேடமிட்டு உளவு பார்த்தார்கள். அவர்கள் அளித்த விவரங்களின் அடிப்படையில் கர்னல் அக்னியு சிறுவயல் எனும் ஊரிலிருந்து படையெடுப்பை துவங்குவதாக வகுத்திருந்த திட்டத்தை மாற்றிக்கொண்டு ஒக்கூரிலிருந்து படையெடுப்பை தொடங்குவதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டான். ஐரோப்பிய படை சோழபுரத்திலிருந்து புறப்பட்டு மேலூர் வழியாக சிங்கமுனரி சென்றடைந்தது. அந்த காடுகளில் இருந்த போராளியர் பிரான்மலை கோட்டையை கைப்பற்ற வேண்டியது படையெடுப்பின் வெற்றிக்கு முக்கியம் என்பதாக கருதப்பட்டது. ஆதலால் அக்னியு இன்ஸ் தலைமையிலான படையின் அடுத்தடுத்த தாக்குதல்களை தாக்குப்பிடித்து அசைந்து கொடுக்காத பிரான்மலையை நோக்கி ஒரு படையையும் நந்தி கோட்டையை நோக்கி மற்றொரு படையையும் அனுப்பினார். போராளிகள் மீது அளவுக்கு அதிகமான வலிமை மிக்க படைகளை ஏவியதால் போராளிகளால் நிலைமையை தாக்குப்பிடிக்க முடியாமல் பணிய நேர்ந்தது. ஆற்றல் மிக்க படைக்கு தலைமையேற்று சென்ற மேஜர் டவுடன் வெள்ளத்தாரை எனும் ஊரின் வழியாக முன்னேறி சென்று பிரான்மலை மீது தாக்குதல் தொடுத்தார். ஆனால் போராளிகளின் எதிர் தாக்குதலால் ஐரோப்பியர்கள் விரட்டப்பட்டனர். இருப்பினும் இரண்டாவது தாக்குதலின் போது துப்பாக்கி படையின் ஆதரவுடன் குதிரைப்படை மேற்கொண்ட தாக்குதல் வெற்றி வாய்ப்பினை ஐரோப்பியர்களுக்கு சாதகமாக்கியது. பிரான்மலை கோட்டை வீழ்ந்தது. வெற்றி பெற்ற ஐரோப்பிய படை ஒக்கூரை அடைந்தது. அதற்கிடையில் இங்கே இன்ஸ் ஐரோப்பிய படைகளை பயன்படுத்தி காளையார் கோவிலை நோக்கி தாக்குதல் நடத்திட அனைத்து திசைகளிலும் இருந்து புறப்பட்டனர். போராளிகளுக்கு போக்கு காட்டும் நோக்கத்துடன்
அக்னியு ஒரு மாலை நேரத்தில் கோட்டையை தாக்க இருப்பதாக அறிவித்து சிவகங்கை நகரை நோக்கி அனுப்பி வைத்தான். அதன் மூலம் தான் அந்த திசையில் இருந்து தாக்குதலை கொடுக்க போவதாக போராளியரை நம்பும்படி செய்ய வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். இதன் பிறகு வாணியங்குடி, கொல்லம்பம், முத்தூர் வழியாக செல்வதென தீர்மானித்தார். ஐரோப்பிய படையினருக்கு பெரும் இழப்பு ஏற்பட்ட போதிலும் போராளிகளை அவர்களுடைய நிலையிலிருந்து துரத்துவதில் வெற்றி கொண்டனர். அதற்கிடையில் இன்ஸ் தலைமையிலான மற்றொரு படை சோழபுரத்தை நோக்கி நகர்ந்து பின்னர் காளையார்கோவில் திசையில் திரும்பியது. அவன் கடந்து சென்ற கடுமையான சாலையின் குறுக்கே தடுப்பரண்களை எழுப்பி போராளிகள் மிகுந்த வலிமையுடன் நிலை கொண்டிருந்ததாகவும், ஐரோப்பிய படையினருக்கு பெரும் இழப்பு ஏற்பட்ட போதிலும் போராளிகளை அவர்களுடைய நிலைகளில் இருந்து துரத்துவதில் வெற்றி கொண்டனர். அதற்கிடையில் இன்ஸ் தலைமையிலான மற்றொரு படை சோழபுரத்தை நோக்கி நகர்ந்து பின்னர் காளையார்கோவில் திசையில் திரும்பியது. அவன் கடந்து சென்ற கடுமையான சாலையின் குறுக்கே தடுப்பரண்களை எழுப்பி போராளிகள் மிகுந்த வலிமையுடன் நிலை கொண்டிருந்ததாகவும், தனது படையினரை துப்பாக்கிகளை கொண்டு சுட்டு கடுமையாக தாக்குவதாகவும் அக்னியுவிடம் தெரிவித்தான். அந்த போரில் 100 போராளிகள் மாண்டனர். பிறகு இன்ஸ் படையினர் காளையார்கோவிலுக்கு அருகில் அமைந்திருந்த கீரனூரை சென்றடைந்தனர். கள்ளக்குடியை வெற்றிகரமாக தமது கட்டுப்பாட்டிற்குள் அடக்கிவிட்டு புறப்பட்டனர். லெப்டினன்ட் கர்னல் ஸ்ப்ரையின் தலைமையில் ஸ்காட்லாந்து படை நேரடியாக ஒக்கூரிலிருந்து காளையார்கோவில் சென்றது. மேஜர் ஷெப்பர்டு தலைமையில் 4வது படை வேறு ஒரு பாதையில் எந்த சமயத்திலும் ஸ்காட்ச் படைக்கு உதவும் வகையில் முன்னேறியது. மெக்காலையும் பிளாக் பர்லரும் ராமநாதபுரத்தில் தமது நீண்ட போரை முடித்துக்கொண்டு தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் காடுகளை நோக்கி புறப்பட்டனர். போராளியரை முற்றாக அடக்கி ஒடுக்கும் நோக்கத்துடன் ஐரோப்பியர்களுக்கு மீண்டும் ஒரு அவமானம் நேர்ந்துவிடக் கூடாது என்கின்ற எச்சரிக்கையுடனும் படையெடுப்பு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. அனைத்து திசைகளிலிருந்தும் ஐரோப்பிய எதிர்ப்படைகளால் வெறி தாக்குதலுக்கு ஆளான போராளிகள் கலவரமடைந்தனர். விடியற்காலையில் ஸ்ப்ரை நடத்தி சென்ற ஸ்காட்ச் படையினர் அடர்ந்த காடுகளினூடே விரைந்து மிகுந்த ஆற்றலுடன் ஆலயத்தை தாக்கத் தொடங்கினர். ஏனைய படையினர் அனைவரும் எதிர்ப்பட்ட தடைகளை முறியடித்துவிட்டு ஏற்கனவே வகுக்கப்பட்டிருந்த போர் திட்டத்தின்படி உரிய காலத்தில் ஆலயத்தை சுற்றி சூழ்ந்து கொண்டனர். அக்னியு படைகளை தாக்குவதற்காக படை நடத்தி சென்ற மருதுபாண்டியர் பிற திசைகளிலிருந்து ஆலயத்திற்கு நேர்ந்த அச்சுறுத்தல்களை கண்டு ஒட்டுமொத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் தானே நேரடியாக கையாளும் பொருட்டு விரைந்தனர். இருப்பினும் காலம் தாழ்ந்துவிட்டது. போராளியர் குழப்பமடைந்து விட்டனர். அவர்களை நெறிப்படுத்தி கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் வீணாயின. அவர் காளையார்கோவிலை அடைந்த போது தமது படையினரை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான கால அவகாசம்தான் கிடைத்தது. ஏராளமான போராளிகள் மாண்டனர். தப்பியவர்கள் நாலா திசைகளிலும் சிதறி ஓடினர். தப்பியதிலும் ஒருங்கிணைப்பில்லை. காளையார்கோவிலை எதிரிகள் கைப்பற்றியதால் போராளியருடைய எதிர்ப்பாற்றல் சிதறியது. காடுகளுக்குள் பதுக்கப்பட்டிருந்த பெருவாரியான போர் தளவாடங்களை ஐரோப்பிய படையினர் கைப்பற்றினர். ஆனால் போராட்டத்தில் முக்கிய தலைவர்கள் மங்களம் நோக்கி பறந்தனர். அவர்களை சிறைப்பிடிக்கும் நோக்கத்துடன் அக்னியு அந்த திசையில் படையினரை அனுப்பினான். காளையார்கோவில் காடுகளின் மேல்புறம் இருந்த இராணுவ நிலையில் தொடர்ந்து தாக்கினான். கேப்டன் மன்றோ படை வீரர்களுடன் போராளிகளை தேடி புறப்பட்டான். எவருமே கண்களில் படவில்லை. விழிப்புடன் இருந்து தப்பி ஓடியவர்களை பிடிக்கும்படி மெக்காலியவுக்கும் பிளாக் பார்லனுக்கும் அவசர செய்திகள் அனுப்பினர். ஆனால் அதற்குள் போராளிகள் தப்பிவிட்டனர். ஊமைத்துறை, சவத்தையா, முத்துவள்ளை நாயக்கர் ஆகியோர்கள் தலைமையில் போராளியர் படை ஒன்று வடக்கு நோக்கி திருப்பத்தூர் வழியாக தப்பி சென்றது. மருதுபாண்டிய தலைமையில் மற்றொரு படை வடக்கே சிங்கமுனரி காடுகளை நோக்கி பறந்தது. இறுதி கட்ட முயற்சிகள். வடக்கு நோக்கி தப்பியோடிய போராளிகள் பெரிதும் ஊக்கமிழந்து போயினர். உடல்நல குறைவால் மெலிந்தும் காயங்கள் ஏற்பட்டதால் ஊனமுற்றும் இருந்த அவர்கள் தம்முடன் ஆயுதங்களையோ பிற தளவாடங்களையோ எடுத்து செல்லவில்லை. அதற்கும் மேலாக உணவோ ஓய்வோ கிடைக்காததால் பெரிதும் இன்னலுற்றனர். போராளிகள் நடமாட்டம் பற்றிய செய்திகள் ஐரோப்பியர்களுக்கு எட்டியவுடன் பொதுமக்கள் தப்பியோடியவர்களுக்கு படை தளவாடங்களையோ உணவோ பாதுகாப்போ அளித்து எவ்விதத்திலும் உதவக்கூடாது என மிரட்டினர். இந்த சூழலில் அக்னியு இன்சுவிற்கு போராளிகளை தாக்குவதற்கு உச்சபட்ச அவசர கதியில் செயல்பட வேண்டும் என்று நான் கூறி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. அவர்கள் தமது நிலைமையை வலிமைப்படுத்திக் கொள்ள விடாமலும்
அவர்களுடைய தோழர்களுடன் இணைய விடாமலும் அவர்கள் அடைந்திருந்த உடல் உள்ள சோர்விலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் மீள விடாமலும் தடுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்களே நன்கு அறிவீர்கள் என வலியுறுத்தினான். கொலை வெறி கொண்ட ஐரோப்பியர்கள் தோற்கடிக்கப்பட்ட போராளிகளை கொடூரமாக பழி தீர்க்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். காளையார் கோவில் பிடிபட்ட உடனே தப்பியோடிய தலைவர்களை பிடித்து தருவோருக்கு தாராளமாக பரிசுகளை அறிவித்தனர். அத்துடன் அவர்கள் மறைந்திருந்ததாக சந்தேகப்பட்ட இடங்கள் எல்லாம் படை வீரர்களை அனுப்பி தேடல் வேட்டையை துவங்கினர். போராளிகளை உயிருடன் பிடித்து தருவோருக்கு பரிசு தொகை வழங்கப்படும் என்று அக்னியு நிர்ணயித்தார். சின்ன மருதுபாண்டியருக்கும் பெரிய மருதுபாண்டியருக்கும் தலா 1500 சுருள் சக்கரம் என்றும், வேங்கன் பெரிய உடையன தேவர், சிவத்தம்பி, சிவஞானம், துரைச்சாமி, முத்துச்சாமி, கருத்த தம்பி உடையார், முள்ளிக்குட்டி தம்பி போன்றவர்களுக்கு தலா 1000 சுருள் சக்கரமும் நிர்ணயிக்கப்பட்டது. ஐரோப்பியரின் நரித்தனமான வெகுமதி அளிக்கும் திட்டம் வெகுவாக பலனளித்தது. அந்நிய ஆதிக்க சக்திகளுடைய கடைக்கண் பார்வையாகவும் பரிசு தொகைகள் வாய்ப்புழக்க செய்ததாலும் தப்பி ஓடிய போராளிகளை பிடிக்க சென்ற படையினருக்கு உதவுவதற்கு ஏராளமானோர் முன்வந்தனர். சோழபுரத்தில் நடந்த போரில் படுகாயம் அடைந்த சின்ன மருதுபாண்டியரை சிறை பிடித்தனர். தொடர்ந்து நிகழ்ந்த கடுமையான போரின் முடிவில் பெரிய மருதுவின் மகன்களான கருத்த தம்பி, முள்ளிக்குட்டி தம்பி உட்பட்ட பலர் பிடிபட்டனர். பிளாக்பன் அனுப்பிய தேடல் படைக்குழுவினர் சிங்கமுனரி, சவரக்கோட்டை, சிறுகுடி பகுதிகளில் அடர்ந்த காட்டுப் பகுதிகளுக்குள்ளும் சல்லடை போட்டு சலித்தனர். சின்ன மருது, வெள்ளை மருது என்கின்ற பெரிய மருது மற்றும் பிடிபட்ட பிரதான போராளிகளையும் இனி பிடிபடுவோரையும் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களுடைய அங்க அடையாளங்களையும் போராட்டத்தில் அவர்களுடைய பங்களிப்பையும் உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு தண்டிக்கப்பட வேண்டும் என்று கிளைவ் கர்னல் அக்னியுவிற்கு அறிவுறுத்தினான். காளையார் கோவில் போரில் தோல்வியடைந்த பின்னர் சின்ன மருது காட்டு விலங்கை போல் வேட்டையாடப்பட்டார். கொடூரமான காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு பிடிக்கப்பட்டார். தொடை எலும்பு முறிந்தபடி சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டார். ஐரோப்பியர்கள் விசாரணையை சுருக்கமாகவும் அவசரமாகவும் முடித்துக்கொண்டு நம் மண்ணின் மானம் காக்க போராடியவர்களை 1801ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி சிதைந்து போன திருப்பத்தூர் கோட்டையில் சின்ன மருது, பெரிய மருது, சிவத்தம்பி, அவருடைய மகன் முத்துச்சாமி, முத்துக்கருப்ப தேவர் உள்ளிட்ட 543 நபர்களையும் தூக்கிலிட்டு படுகொலை செய்தனர். பெரிய மருது, அவருக்கு நிகரான அடலேறு மகன் சிவத்தம்பி மற்றும் விலங்கிடப்பட்ட ஏராளமான போராளிகள் சூழ்ந்து இருக்க தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது.